லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லு மயில. அப்ப நான் போற வழியில ஒரு வேன் என்ன கிராஸ் பண்ணிச்சுப்பா. அந்த வேன்ல ஒரு பொண்ணு 4 ரவுடி பசங்க கடத்திட்டு போறாங்கப்பா. நான் இப்ப அவங்கள தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நீங்க இப்ப வர முடியுமாப்பா? மயில, இப்ப நீ எந்த ஏரியாவுல இருக்க? மேட்டூர் ரோட்ல பிருந்தாவன் நகர் கிட்ட இருக்கேன்ப்பா. நான் வேற ஏரியாவுல இருக்கேன். சரி, நீ ஒன் பண்ணு, எனக்கா வெயிட் பண்ணாத. நீ அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு உன் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணு. நான் அதை வச்சு ஃபாலோ பண்ணி வந்தறேன். ஓகேப்பா ஓகேப்பா. காப்பாத்துங்க. ஓவரா கத்ராடா, வாய முறறாப்ல. ஏய் வாய முறறா. மயில, அது கிட்னாப் தான் உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா, எனக்கு நல்லா தெரியும்பா. அந்த பொண்ணு உள்ள உட்கார்ந்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இவனுங்க அந்த பொண்ணு வாயை அடைச்சு பொத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்கப்பா. சரி மயில, நீ ஃபாலோ பண்ணு, நான் உடனே வந்துகிட்டே இருக்கேன். சரிங்கப்பா சரிங்கப்பா. ஏய் வாய முற. சொல்லுங்கம்மா. என்ன நடக்குது நீதாயா சொல்லணும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மா சீக்கிரம் சொல்லிடுறேம்மா. நான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட கதையை கண்டிப்பா நீங்க முடிச்சிடுவோம். டேய், ஓவரா வாய் பேசுறவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. வந்ததுல இருந்து முடிச்சிடலாம்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கற. ஆளுங்களும் சொதப்பிட போறீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மா, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. எந்த சம்பவமும் மிஸ் ஆனது இல்ல. அவளை குத்து உயிரும் கொலை உயிருமா விட்டுட்டு வந்துடாதீங்க. மொத்தமா கதையை முடிச்சிருங்க. வரதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணு. மயில் செத்துட்டாங்கிற தகவலை என் காதார கேட்கணும். அதை என் தங்கச்சி கிட்ட சொல்லி நான் சந்தோஷமா பாக்கணும். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் வந்துரும். நீங்க பணத்தோட ரெடியா இருங்கம்மா. சரி, முதல்ல வேலையை முடிச்சிட்டு போனை பண்ணு. அடியே மயிலு, நீயும் உன் குடும்பமும் என் தங்கச்சி வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு குழப்பம் பண்ணலான்னு பாத்தீங்களா? விட மாட்டேன்டி. உன்னை பலி கொடுத்து இன்னைக்கே உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கையேடுறா. ஓவரா நடிக்கிறீங்க. ஏய் ஐயா அம்மான்னு கத்து, அப்பதான் உங்களுக்கு டவுட் வராது. ஐயோ அம்மா காப்பாத்துங்க. ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க. கஸ்தூரி, ஏய் கஸ்தூரி, வா வா வா, ஏன் வா. ஏய், உடனே போய் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யு, இல்ல ஒரு பாயசமாவது செய்யு. இந்த நாளை நம்ம கொண்டாடியே ஆகணும். என்ன விசேஷம்ப்பா? ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாண்டி, உனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த மயிலோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. என்னக்கா சொல்ற? மயில க்ளோஸ் பண்றதுக்கு ஆளை செட் பண்ணிட்டேன்னு சொல்றேன். புரியலையா உனக்கு?
இல்லக்கா, ஊரை விட்டு போயிடுங்கன்னு தானே அவங்க கிட்ட பேசுறதா இருந்தோம். திடீர்னு நீயே இந்த முடிவெடுத்த? ஏய், இனிமே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரி வராதுன்னு தோணுச்சுடி. நாம சொன்னா அவ கேட்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? வெற்றியை வேற அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே ஓம் புருஷன் மொத்தமா அவங்க பக்கம் சாஞ்சிட்டாரு. இப்படியே போனா ஒன்னு அனாதையா விட்டுட்டு அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க போல இருக்குடி. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா அதிரடியா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். கால்ல முள்ளு குத்துச்சுன்னா உடனே புடுங்கி போடுறதாண்டி நல்லது. தானா வெளியில வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஊரை விட்டு அனுப்புறதை விட அவங்கள நிரந்தரமா ஒளிச்சு கட்டுறது நல்லதுதான். ஆனா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடாதுல்ல? கண்டிப்பா வராதடி. ஏன்னா எல்லாமே நாடகம் மாதிரி செட் பண்ணிருக்கேன் நானு. மயிலுக்கு முன்னாடி ஒரு பொண்ண கடத்திக்கிட்டு போற மாதிரி நடிக்க போறாங்க. இவதான் கடமை தவறாத போலீஸ்காரியாச்சே. அது தனக்கு வச்ச பொறிதாங்கிறது தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணுவா. அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு அவங்க பின்னாடியே போவா. மீன் வசமா வலையில மாட்டினதும் நம்ம ஆளுங்க அவளை முடிச்சிருவாங்க. அடியே, மேட்டுப்பாளையம் போற ரோட்ல ரைஸ் மில் பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கான். அங்க ஆள் நடமாட்டமே இருக்காதான். அங்க வச்சுதான் இவள அவங்க காலி பண்ண போறாங்க. ஆளுங்களே அந்த பக்கம் வரமாட்டாங்கிறதுனால அவ இறந்து கிடக்கிறது யாருக்கும் தெரியாது. அவளை காணோன்னு எல்லாரும் வெளியில தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பாடியை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பின்னால நாம தான் இருக்கோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுடி. ஏ என்னடி, நான் எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்க? எல்லாம் கரெக்டா நடந்துரும்லக்கா? எதுவும் மிஸ் ஆயிடாதே? ஆகாதடி. மயிலுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள், எழுதி வச்சுக்கோ. நீங்க அக்காவை கொள்றதுக்கே சதி பண்றீங்களா? இவங்க கிட்ட சண்டை போடுறதை விட அக்காவுக்கு தகவல் கொடுத்து அவங்களை காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம். அக்கா அவங்க கிட்ட மாற்றத்துக்கு முன்னாடி அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஃபோன் பண்றான். சொல்லு வெற்றி. ஹலோ அக்கா. வெற்றி, நான் ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கேன். நானே உனக்கு கால் பண்றேன். ஐயோ அக்கா, அத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச வரேன். ஹலோ அக்கா. அவங்க உங்களை கொல்றதுக்காக தான் அந்த கும்பல் கடத்தல் நாடகம் போடுறாங்க. அதை நம்பி போவாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் போன் எடுங்க. அக்கா போனை எடுங்க. ஹலோ வெற்றி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ அக்கா. ஹலோ 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 அக்கா. அக்கா கேக்குதா? இனிமே போன்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தா எதுவுமே தடுக்க முடியாது. நேர்ல போனாதான் அக்காவை காப்பாற்ற முடியும். என்ன ஜிபிஎஸ் கட் ஆயிடுச்சு? மயிலோட ஃபோனில் ஏதாவது பிரச்சனையா இல்லை என் ஃபோனில் ஏதாவது பிரச்சனையா? இனிமே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. அக்கா கண்டிப்பா அந்த ஆளுங்களை ஃபாலோ பண்ணி தான் போயிருப்பாங்க. இப்போ அவனுங்க கிட்ட இருந்து அவனுங்க வச்ச ட்ராப்ல அக்கா தப்பிச்சாங்களா மாட்டினாங்களான்னு தெரியலையே. கடவுளே, நீ தான் அக்காவை காப்பாற்றணும்.
இது மயிலோட ஃபோன் ஆச்சு. இது எப்படி இங்கே கிடக்குது? அவளுக்கு தெரியாமல் விழுந்துருச்சா இல்லை அவனுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது தவறி விழுந்துருச்சா? எதுவும் புரியலையே. ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சதுனால தான் ஜிபிஎஸ் ஆஃப் ஆயிடுச்சு. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ தப்பாக இருக்கு. மயில் ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பாளோன்னு தோணுது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மயில் இருக்க இடத்த கண்டுபிடிச்சாகணும். அவளோட வண்டி தான் இப்போதைக்கு ஒரே அடையாளம். அதை வச்சு தான் இந்த ஏரியாவுக்குள்ளே எப்படியாவது கண்டுபிடிக்கணும். டேய் கையை விடுங்கடா. ராமா தானே, எதுக்கு ஓவரா நடிக்கிறீங்க? கார் சீட்ல அமுக்குனதுனால உடம்பெல்லாம் வலிக்குது. ஃப்ரீயா விடுங்க, நடந்து வரேன். ஏய், எதுக்கு இப்ப சவுண்ட் விடுற? ஓவரா தான் பண்ற. அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கால, நீ ஃப்ரீயா நடந்து போறத பார்த்தா அவளுக்கு டவுட் வராது? ஐயோ அம்மான்னு கத்தின்னு வாயேன். ஐயோ அம்மா. விழுந்துட்டதுனால அப்பாவை வேற காண்டாக்ட் பண்ண முடியல. நாமளே உள்ள போயிடலாமா? வேற வழி இல்ல. அப்பா வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அந்த பொண்ணை காப்பாத்தணும்னா நம்ம உள்ள போய் தான் ஆகணும். 3 பேர் தானே, சமாளிச்சுக்கலாம். அந்த கும்பல் கிட்ட இருந்து எப்படி நீ தப்பிச்ச? அந்த ரவுடி பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தாங்கக்கா. கையில கடிச்ச கட்டையை எடுத்து அடிச்சிட்டேன்க்கா. வாங்கக்கா, நம்ம 2 பேரும் போயிடலாம். இல்லன்னா நம்மளே நாசம் பண்ணிடுவாங்கக்கா. வாங்கக்கா, போயிடலாமா? ஒண்ணும் பயப்படாத, நான் போலீஸ் தான். பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற இந்த மாதிரி கிரிமினல்ஸ சும்மாவே விடக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா, புடிச்சு இழுத்துட்டு போயிடலாம். ஏய், போறா அவள. ஏய். ஏய்.
என்ன கடத்திட்டு வந்தாங்கன்னு நினைச்சியா? உன்னை தனியா கூட்டிட்டு வரதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டிராமாவே பண்ணோம். என்னடா இவ அதுக்குள்ள கண்ணு முழிச்சிட்டா? தலையில அடிக்க சொன்னா நீ தடவி கொடுத்துருக்க, அதான் அவன் முழிச்சிட்டா. பரவாயில்ல விடு, மயக்கத்திலே போய் சேர்ந்துருவான்னு நினைச்சேன். அவ எப்படி சாவ போறான்றத அவளே தெரிஞ்சுக்கிட்டுமே. யார் நீங்களா? எதுக்காக என்ன கொல்ல பாக்குறீங்க? காசு குத்து உன்னை கொல்ல சொன்னாங்க. வாங்கின காசுக்கு வேலை செய்யணும்ல. யார் இந்த வேலையை செய்ய சொன்னது? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போற, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? வேலை குத்தவங்களை காட்டி கொடுக்கறது தொழில் தர்மம் இல்லைல்ல. உனக்கு ஏமா யாருன்னு தெரியாமலே செத்து போ. ஏய், ஆன் பண்ணிட்டு வாடா, கிளம்பலாம். யாரு நீங்களா? நாங்க வெளியில போனது வெடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம். ஆனா 5 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கேன். உனக்கு போனஸா 3 நிமிஷம் கொடுத்துருக்கேன். சந்தோஷமா அனுபவி. இது அக்கா பைக்காச்சே. அக்கா 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 வெற்றி, அக்கா வெற்றி வாய்ஸ் மாதிரி இருக்கே. வெற்றி, அக்கா 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 வெற்றி, நீங்க வராத, போயிடு. இல்லக்கா, நான் உங்களை காப்பாத்திட்டு தான் இங்கிருந்து போவேன். நான் சொல்றத கேளு வெற்றி. என் பக்கத்துல பாம்பு செட் பண்ணி வச்சிருக்காங்க. போயிடு. அக்கா, உங்களை இந்த நிலைமையில விட்டு என்னால போக முடியாதுக்கா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். வெற்றி, நீங்க வராதடா. சொன்னா கேளு வெற்றி, நீ போ. பாம்பு வெடிக்க இன்னும் 2 நிமிஷம் கூட இல்லடா. நான் கெஞ்ச கேட்டுக்கிறேன். என்ன காப்பாத்துறேன்னு நீயும் வந்து மாட்டிக்காத. போயிடுற வெற்றி. அப்பாவுக்கு நீ தேவை, நம்ம குடும்பத்துக்கு நீ தேவைடா. தயவு செஞ்சு போடா. முடியாதுக்கா, நான் இங்க இருந்து உங்களோட தான் வெளியே போவேன். இல்லனா நான் உங்களோட சாகுறேன். ஐயோ வெற்றி, முட்டாள்தனமா பேசாதடா. சொன்னா கேளு, போ வெற்றி. ஒரே நேரத்துல 2 உசுறு போனா நம்ம குடும்பம் தாங்காதுடா. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு வெற்றி. அதுக்குள்ள கட்ட அவிழ்த்துட்டு வெளியே போக முடியாது வெற்றி. போ வெற்றி. நீ அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ வெற்றி. அப்பெல்லாம் பேசாதீங்கக்கா. போ வெற்றி. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நானும் ஆக விட மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம்க்கா. இங்க இருந்து நான் உங்களை விட்டு போக மாட்டேன். வெற்றி, சூழ்நிலையை புரிஞ்சுக்கோடா. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்கணும். நீ போ. அக்கா சொன்ன கேப்பல்ல வெற்றி. நீ போ வெற்றி, போ. நான் போக மாட்டேன்க்கா. ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்னா நீங்க போங்க. வெற்றி, முதல்ல நீங்க வெளியே போங்கக்கா. போங்க.